வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்துக்கு போக போறோம். நம்ம உடம்ப உருவாக்குற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குட்டி குட்டி உயிர்களுக்குள்ள ஒரு பயணம். ஆமாங்க, நம்ம செல்களுக்குள்ள தான் போக போறோம். என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? நீங்க யோசிக்கிறது, உங்க இதயம் துடிக்கிறது, நீங்க கையசைக்கிறது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த குட்டி குட்டி மிஷின்ஸ் என்னவா இருக்கும்னு? அது வேற ஒண்ணுமில்ல, நம் உடம்புல இருக்கிற செல்கள் தான். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஒவ்வொரு செல்லையும் ஒரு பரபரப்பான சிட்டி மாதிரி நினைச்சு ஒரு டூர் போக போறோம். ரெடியா? சரி, நம்ம சிட்டி டூரோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் அந்த சிட்டியோட கண்ட்ரோல் சென்டர், அதாவது அதோட மூளைன்னு சொல்லலாம். அதுக்கு பேர் தான் உட்கரு. இங்க பாருங்க, இதுதான் அந்த உட்கரு. செல்லுக்கு நடுவுல ஒரு கோட்டை மாதிரி ரொம்ப பாதுகாப்பா இருக்குது பாத்தீங்களா? இந்த இடத்துல இருந்து தான் மொத்த சிட்டியும் கண்ட்ரோல் ஆகுது. ஏன் இதை கண்ட்ரோல் சென்டர்னு சொல்றோம்? ஏன்னா இந்த செல்லோட மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட், அதாவது டிஎன்ஏ இங்க தான் இருக்கு. ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ப்ளூ பிரிண்ட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த டிஎன்ஏ தான் செல் என்ன பண்ணணும், எப்போ வளரணும், எப்போ பிரியணும்னு எல்லா ஆர்டரும் போடும். அந்த டிஎன்ஏ சும்மா இருக்காது, ஒரு பெரிய நூல்கண்டு சிக்கலா சுத்தி வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு பேரு குரோமாட்டின். செல் பிரியற டைம்ல இந்த நூல்கண்டு நீட்டா சுருண்டு குச்சி குச்சியா மாறிடும். அதுக்கு பேரு தான் குரோமோசோம்கள். இந்த குரோமோசோம்ல தான் நம்ம கண்ணு கலர் என்ன, முடி எப்படி இருக்கும்னு நம்ம பரம்பரை ரகசியங்கள் எல்லாம் ஜீன்ஸுங்கிற பேர்ல எழுதி வச்சிருக்கு. நம்ம ஐடென்டிட்டியோட ஒரு தகவல் பெட்டகம் மாதிரி இது. சரி, ஒரு மனுஷனோட செல்லுல மொத்தம் எத்தனை குரோமோசோம்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க. மொத்தம் 46, அதாவது 23 ஜோடி. ஒன்னு அப்பா கிட்ட இருந்தோம், இன்னொன்னு அம்மா கிட்ட இருந்தும் வந்தது. இங்க தான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. நம்மள மாதிரி இவ்வளோ காம்ப்ளெக்ஸான மனுஷங்களுக்கு 44 குரோமோசோம்கள். ஆனா நம்ம டெய்லி சாப்பிட்ற அரிசி வர்ற நெல் செடிக்கு 24 குரோமோசோம்கள் இருக்கு பாத்தீங்களா? நம்பர்ல ஒன்றும் இல்ல, அதுக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன்ல தான் மேட்டரே இருக்கு. பயாலஜி எப்பவுமே இப்படிதான் நம்மளை ஆச்சரியப்படுத்தும். ஓகே, கண்ட்ரோல் சென்டர் இருந்தா மட்டும் போதுமா ஒரு சிட்டிக்கு? லைட் ஏரிய, ஃபேக்டரியோட பவர் வேணாமா? வாங்க நம்ம சிட்டியோட பவர் ஹவுஸ்க்கு போலாம். அதுக்கு பேரு இழைமணி. இதோ இந்த நீள்வட்ட வடிவத்துல இருக்கிறது தான் இழைமணி. நம்ம சிட்டிக்கு 24 மணி நேரமும் கரண்ட்டை சப்ளை பண்ற பவர் பிளான்ட் இதுதான்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இதுக்கு ஒரு நிக்நேம் கூட இருக்கு, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல இதை படிச்சிருப்போம் இல்லையா? ஆனா ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற சர்க்கரைய இந்த இழைமணி தான் ஏடிபிங்கிற எனர்ஜியா மாத்துது. இந்த ஏடிபிய செல்லோட எனர்ஜி கரன்சின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஊர்ல பணம் இல்லாம எதுவும் பண்ண முடியாதோ அதே மாதிரி இந்த ஏடிபி இல்லாம நம்ம செல்லால ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியாது. மொத்த சிட்டியும் ஷட் டவுன் ஆயிடும். சரி, சிட்டிக்கு கண்ட்ரோல் ரூம் இருக்கு, பவர் ஹவுஸ் இருக்கு. அடுத்தது என்ன வேணும்? ஒரு இடத்துல தயாரிச்ச பொருளை பேக் பண்ணி கரெக்டான இடத்துக்கு அனுப்ப ஒரு சிஸ்டம் வேணும்ல. வாங்க நம்ம சிட்டியோட போஸ்ட் ஆஃபீஸ் இல்லனா ஒரு பெரிய ஷிப்பிங் ஃபேக்டரிக்கு போலாம். இதுக்கு பேரு கோல்கை காம்ப்ளெக்ஸ். இங்க பாருங்க, இதுதான் அந்த கோல்கை சிக்கல். தட்டையான பைகளை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. இது எப்பவும் ரொம்ப பிஸியா இருக்கிற ஒரு கொரியர் ஆஃபீஸ் மாதிரி. போஸ்ட் ஆஃபீஸ்ல லெட்டர்ஸை பிரிச்சு அட்ரஸ் பார்த்து அனுப்புற மாதிரி இது என்ன பண்ணும்னா, செல்லுக்குள்ள தயாரிக்கப்படுற புரோட்டீன்ஸ் மாதிரியான முக்கியமான பொருட்களை வாங்கி அதை பிரிச்சு பேக் பண்ணி செல்லுக்குள்ள எங்க போகணுமோ இல்ல செல்லை விட்டு வெளியே எங்க போகணுமோ அங்க கரெக்டா டெலிவரி பண்ணிடும். இதோட ப்ராசஸ் ரொம்ப சிஸ்டமேட்டிக். ஸ்டெப் 1, மற்ற இடத்துலேருந்து பொருள் வரும். ஸ்டெப் 2, அதை பிரித்து தேவைப்பட்டா கொஞ்சம் மாடிஃபை பண்ணும். ஸ்டெப் 3, அதை வெசிக்கல்ஸ்னு சொல்கிற குட்டி குட்டி பார்சலில் பேக் பண்ணும். ஃபைனல் ஸ்டெப், கரெக்டான அட்ரஸ்க்கு அனுப்பிடும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு அமேசான் வேர்ஹவுஸ் மாதிரி வேலை செய்யுது. அவ்வளோதான், நம்ம மைக்ரோசிட்டி டூர் கிட்டத்தட்ட முடிய போகுது. நம்ம பார்த்து இந்த உட்கரு, இழைமணி, கோல்கை சிக்கல் இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறதால தான் இந்த சிட்டி எப்பவுமே தூங்காம இயங்கிட்டு இருக்கு. ஒரு குவிக் ரீகேப் பண்ணலாமா? உட்கரு சிட்டியோட கண்ட்ரோல் சென்டர், இழைமணி சிட்டியோட பவர் பிளான்ட், கோல்கை சிக்கல் சிட்டியோட போஸ்ட் ஆஃபீஸ். இது மூணும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி ஒரு டீம் மாதிரி வேலை செஞ்சுதான் நம்ம செல்ல உயிரோட்டமா வச்சிருக்கு. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த குட்டி சிட்டிக்குள்ள திடீர்னு பவர் பிளான்ட்ல கரண்ட் கட் ஆனா என்ன ஆகும்? இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் தப்பான அட்ரஸ்க்கு பார்சல் அனுப்புனா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்புல வர பல நோய்களுக்கு காரணம் இந்த மாதிரி குட்டி குட்டி மெஷின்ல வர்ற சின்ன சின்ன கோளாறு தான். அடுத்த முறை யோசிச்சு பாருங்க.